மதுரை மாவட்டம் பாமாநகர் பகுதியில் காய்கறி கடை அமைக்க முயன்ற சாலையோர வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறைக்கும் வியாபாரிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். அந்த சாலையோர வியாபாரிகளோட கோரிக்கைகள் என்னென்ன? எதனால காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. மதுரையில் காய்கறி கடை அமைக்க முயன்ற சாலையோர வியாபாரிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறைக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே அந்த கைதின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தபால் தந்தி நகர் அந்த பாபா நகர் பகுதியில் காய்கறி வாரச்சந்தை கடைகள் அமைப்பதற்கு அனுமதி இல்லை என கடந்த 2024ஆம் ஆண்டு மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 வாரமாக சாலையோர வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் அந்த தபால் தந்தி நகர் பகுதியில் அந்த கடைகள் அமைக்க அனுமதி கோரி போராட்டம் என்பது நடத்தி அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கடைகள் கடந்த வாரங்களில் வைத்தார்கள். கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் இந்த வியாபாரிகள் மற்றும் இந்த சாலையோர வியாபாரிகள் கடை அமைப்பதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்போர் நலச்சங்கங்கள் சார்பிலும் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக காவல்துறையினர் அந்த பகுதியில் கூடுதலாக பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். மேலும் கடந்த வாரத்தில் இந்த வாகனங்கள் மாநகராட்சி வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்ததால் கடும் போராட்டம் என்பது நிலவியது. இந்த நிலையில் இந்த வாரமும் அதே போன்ற நிலையை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளில் பெரிய பெரிய இரும்பு குழாய்களை போட்டும் அதே போன்று டிராக்டர்கள் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை அந்த சாலையின் குறுக்கே நிறுத்தி அந்த வியாபாரிகள் யாரும் கடைகள் அமைத்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த தடுப்புகளை அமைத்து தடை செய்திருந்தனர். இந்த நிலையில்தான் வியாபாரிகள் அந்த தடையை மீறி அந்த போராட்டத்தில் அந்த பகுதியில் காய்கறி கடைகள் அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இதனால் காவல்துறையினர் அந்த பகுதியில் காய்கறி கடைகளை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அனுமதி மறுத்திருந்த நிலையில் அதனை மீறியும் அந்த விவசாயிகள் மற்றும் அந்த வியாபாரிகள் அந்த கடைகளை அமைக்க முற்பட்ட போது அந்த வியாபாரிகளையும் விவசாயிகளையும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக காவல்துறை வாகனத்தில் கைது செய்து ஏற்றியிருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட அந்த வியாபாரிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தார்கள். அப்போது காவல்துறைக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் RN ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா plots கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.